கிணற்றுல பதிவு பண்ண காணொளி தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிடத்துக்கு பதிவு பண்ணினேன். கால்நடைகளுக்கு கொடுக்குற தீவனம், அதாவது தவிடு, மக்காச்சோளம், சோயா பீன்ஸ், இது 3ம் கலந்த மாட்டுக்கு கொடுக்குற அந்த பெல்லட்டை தான் தீவனமாக போட்டிருக்கேன். கிணற்றுல தண்ணீர் தெளிவாக இருக்கிறனால மீன்கள் அருமையாக தெரியும். அது போக திலேப்பி மீன்களுக்கு தான் இந்த உணவு பெரிதும் உதவும். ஏரிவாவா மீன்கள் கூட இடையில வந்து சாப்பிடும். ஆனால் இது சிறு துகள்களாக தண்ணீரில் கரைஞ்சிறதுனால திலேப்பி மீன்கள் இதை நல்லாவே பயன்படுத்திக்கும், வளர்ச்சிக்கு நல்லாவே உதவும். இந்த மாதிரி தீவனங்கள் நீங்கள் கிணற்றுல திலேப்பி மீன்கள் மட்டும் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தீவனங்களை கொடுக்கலாம். ஏன்னா அவற்றில் நல்ல சத்துக்கள் நிறைந்ததாக இந்த மீன்களோட வளர்ச்சிக்கும் உதவுறதாகவும் இந்த தீவனம் அமையும். முழு காணொலியும் பாருங்கள். வாரம் 2 முறை இந்த மாதிரி கிணற்றுல பதிவு பண்ணுற காணொலியை பதிவேற்றம் பண்ணுற முயற்சியில் ஈடுபட போகிறேன். அந்த துகள்களெல்லாம் தண்ணீரில் கலந்ததுனால சிறிதளவு கலங்களாக தெரியலாம், ஆனாலும் மீன்கள் தெளிவாக தான் தெரியும். முழு காணொலியும் பாருங்கள். முக்கியமாக குழந்தைகள் இருந்தால் காணொலியை காமிங்க, கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா மீன்கள்னாவே பொதுவாக குழந்தைகளுக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். முழு காணொலியும் பாருங்கள். முடிஞ்சால் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க.